ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு 2000 ரேஞ்ச் உள்ள ப்ளவுஸுக்கு நம்ம பேக் நெக் டிசைன் வந்து எப்படி ஆரம்பிக்கிறோன்னு பற்றி பார்ப்போம். பேக் நெக் டிசைன், ஸ்லீவ் டிசைன் பார்ப்போம். ஸ்லீவ் டிசைனை நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேக் நெக் வந்து கெட்டி ஒர்க்காக, ஒன்லி கோல்டு ஒர்க்காகவும் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோங்கிறது புரியும். நம்ம இடையில சொல்கிற அந்த 6 டிப்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் நெக்கை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். மெட்டீரியல்ஸ் பாருங்கள், 14 நம்பர் நீடில் ஜரிக்கும் 23 நம்பர் நீடில் வந்து பீட்ஸ் வைக்கிறதுக்கும் எடுத்திருக்கோம். கோல்டு ஜரி எடுத்திருக்கோம். சாரீ கலர் வந்து க்ரீன், பேரட் க்ரீன் மாதிரி கிளி பச்சை கலரு. ஸோ கிளி பச்சை கலரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். 4 mm பீட்ஸு, ராமம் திலகம் ஸ்டோனு, ராமக்கல் கோல்டில் ரவுண்டு ஸ்டோனு, சுகர் பீட்ஸு. இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம எப்படி நெக்கில் வந்து கெட்டி ஒர்க்காகவும் கொடுக்க போகிறோன்னு பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நெக் அவுட்லைனுக்கு ஜரி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் நெக்கு வித்து வந்து 3 இன்ச்சு எடுத்ததுனால 4 இன்ச்சுக்கு நான் தள்ளி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு நெக்கு வந்து ரொம்ப ப்ராட் ஆயிரும். ஸோ அதனால் 4 இன்ச்சுக்கும் பாதியாக ஒரு பாயிண்ட் அளவு தான் நான் கேப் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டி நெக்கில் வந்து ஷோல்டரில் வந்து நிற்காது, நழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ நான் 4 இன்ச்சில் பாதி கேப் போட்டு நான் ஸ்டிச்சுக்காண்டி விட்டுட்டு நான் ஜரி ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம வழக்கமாக போடுற மாதிரி 4 லைன் வந்து நம்ம ஜரி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம 4 லைன் வந்து ஜரி கொடுத்துட்டோம். 2 லைன் வந்து சாரீ கலரான சில்க் த்ரெட் வந்து 2 லைன் கொடுத்துக்கலாம். நம்ம இப்படி கொடுக்கும்போது மிஷினில் வந்து நீடில் வந்து உடையாமல் இருக்கும், பீட்ஸும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த லைன் வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மிஷின் ஊசி வந்து டேமேஜ் ஆகாது, பீட்ஸும் உடஞ்சி போகாது. நம்ம ரெண்டாவது அதை கைவேலை பார்க்கணுங்கிற அவசியமும் நம்மளுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் 6 ஸ்டிச்சு நீங்கள் போட்டே தைங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நண்டுக்கால் வந்து 4 இன்ச் அளவுக்கு தான் நம்ம 6 லைன் கொடுக்குறோம் இல்லையா, 4 இன்ச்சை விட கொஞ்சம் தள்ளி போகுது இல்லை. ஸோ வந்து நம்மளுக்கு மிஷின் நண்டுக்கால் வந்து நம்மளுக்கு தட்டாது. இப்போ பாருங்கள், 2 லைன் சில்க் த்ரெட் கொடுத்து நம்ம மடக்கி போடுறோம். ஒரு பைப்பின் போட்ட லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சாரீ கலர் வந்து அவுட்லைன் மட்டும் காட்டுங்க, ரொம்ப காட்ட வேணாம் சொல்லிட்டாங்க. ஸோ அவுட்லைன் மட்டும்தான் நம்ம த்ரெட்டு காட்டுறோம். இடையில தேவைப்பட்டால் ஸ்டோன் வேணால் நம்ம அந்த கலர் ஸ்டோன் வேணால் காட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட்லைன் வந்து பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸு ஒரு லைனு, ஃபஸ்ட் லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். செகண்ட் லைன் வந்து நம்ம 4 mm பீட் கொடுத்துக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நெக்கை வந்து நம்மளுக்கு கெட்டியாக்கும். ஸோ நம்ம 4 mm பீட் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். 4 mm பீட் வைக்கும்போது ஒன்றா வைங்க. அதுமாதிரி சுகர் பீடும் நல்லா நெருக்கமாக குத்துங்க, அதிகமான பாசி கோர்க்காதீங்க, இல்லை நெளிஞ்சு காட்டும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸு, ரெண்டாவது 4 mm பீட்ஸு, மறுபடியும் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் 3 லைனு. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு பாருங்கள், 4 mm பீடையே நம்ம ஒரு பீடு வைக்கிற அளவுக்கு கேப் விட்டு பாசி வச்சுட்டு வர்றோம். இடையில வந்து ஒரு 4 mm வைக்கிற அளவுக்கு தான் நம்ம கேப் விட்டுருக்கோம். ஏன்னா அது நெக்கை அந்த பாசியை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது ஆர்ச் மாதிரி வரும். அது வந்து 2 லைன் போய் வர்றதுக்கு நம்மளுக்கு இந்த இடைவெளி வந்து சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த போடுறோம் பாருங்கள், ஆஃப் சர்க்கிள் மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து இந்த ஒரு 4 mm முடித்து அடுத்த பீட்ஸை சுற்றும் போது நம்மளுக்கு அந்த கேப் வந்து நம்மளுக்கு ஒரு பீட்ஸ் அளவு இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு பீட்ஸ் அளவு நான் கேப் விட சொன்னேன். இப்போ நம்ம கரெக்டான கேப்பில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடைவெளியும் கரெக்டாக இருக்கும். பீட்ஸ் வைக்கும்போது கரெக்டான ஷேப்புக்கே நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரே லெவலாக கனெக்ட் பண்ணி நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவே நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த லைனை முடிச்சுட்டு நம்ம வந்து கோல்டு ராமக்கல் வந்து நம்ம வைக்கிறோம், திலகம் ஸ்டோன் வந்து. அது பாருங்கள் எப்படி வைக்கிறோன்னு, 1 விட்டு 1 வந்து நம்ம வைக்கிறோம். ஊடால ஒரு 4 mm வந்து நம்ம விட்டுடுறோம். 1 விட்டு 1 வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டுறோம்.
இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்டோன் ஒட்டிக்கலாம். கம் வந்து கொஞ்சம் காயட்டும். நம்ம இதே மாதிரியே நெக்கை சுற்றி நம்ம கம் வச்சு ஒட்டிக்கலாம். ஸ்டோன் வந்து கம் காயட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சுகர் பீட்ஸ் வந்து ராமக்கல்லுக்கு எப்போயுமே நம்ம பாயிண்ட் எடுக்கிறது தான் முக்கியம். பாயிண்ட் எடுக்கணும்னா ஒரு பீட்ஸ் வந்து தள்ளி வைங்க, நம்மளுக்கு பாயிண்ட் கரெக்டாக கிடைக்கும். நார்மலாக வைக்கிறத விட ஒரு பீட்ஸ் வந்து மேலே உயரமாக வைங்க, நம்மளுக்கு அந்த திலகம் ஷார்ப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். திலகம் ஸ்டோனோட ஷார்ப் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அப்படி வச்சா நம்மளுக்கு பார்க்க லுக்காகவும் இருக்கும். கரெக்ட் சைஸுக்கு முடித்தோம்னா கல் வந்து மொட்டையாக தெரியுற மணிக்கு இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஒரு பீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு லாக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். அதுமாதிரி ஸ்டோனை சுற்றி வைக்கும் போதும் அதிகமான பீட்ஸ் நம்ம கோர்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் வந்து சேஃபாக காட்டாது, நெளிஞ்சு தெரியும். இப்போ பாருங்கள், லாக் பண்ணும்போது ஒரு பீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு லாக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு ஸ்டோனுக்கு. இன்னும் இடையில கேப்பில் என்ன பண்ணுறோம், ஸ்டோனுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். நம்மளுக்கு நல்லா கெட்டியாகவே இது வந்திருக்கு இந்த டிசைன் வந்து. இதுவே நம்மளுக்கு ஒரு கெட்டி டிசைனாக வந்திருக்கு. இனி இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னு பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ராமக்கல்லுக்கு மேலே 4mm பீட்ஸ் வந்து 2 வி மாதிரி கொடுத்து இடையில ஒன்று கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிராஸாக கொடுத்துட்டு நடுவில் ஒரு 4mm பீட்ஸ் வந்து வைக்கிறோம். இது வந்து நம்மளுக்கு லீஃப் மாதிரி கிடைக்கும். இப்போ அந்த ராமக்கல்லுக்கு மேலே ஒரு லீஃப் மாதிரி 3 பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி 2 வி வச்சு நடுவில் ஒன்று வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பாஞ்சு போகிறதுக்கெல்லாம் சேம் கலர் த்ரெட்டே, நம்ம சோயிங் த்ரெட்டு சேம் கலர் த்ரெட்டே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியில் வந்து நூல் கலர் வந்து தெரியாது. ஸோ நான் சேம் கலர் த்ரெட்டே நான் எடுத்திருக்கேன், பிங்க் கலர் த்ரெட்டு. இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த சோயிங் கலர் த்ரெட்டு சேம் கலரே நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தெரியாது, அசிங்கமாக தெரியாது நூல் வந்து. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பாஞ்சு நம்ம கொண்டு போகிறதுக்கெல்லாம் சேம் கலர் சோயிங் த்ரெட்டே நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நூல் கலர் வந்து தெரியாது, வெளியே தெரியாது. இப்போ பாருங்கள், ஸ்டோனுக்கு மேலே நம்ம 3 பாசி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வி ஷேப்புக்கு லீஃப் மாதிரி. இடையில உள்ள ஆர்ச்சுக்கு ஒரு 4mm பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் வச்சு ஒரு பெல் தொங்குற மாதிரி, நம்ம ஒரு மணி தொங்குற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இடையில வந்து அந்த ராமக்கல் அளவுக்கு இந்த ஸ்டோன் வரல, இந்த பாசி வரல இல்லையா, ராமக்கல் அளவுக்கு நடுவில் வச்சுருக்கிற பாசி. அதனால் நம்ம கோல்டு கல் வந்து நம்ம ஒட்டுறோம். இப்போ பாருங்கள், அந்த கேப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு அதே அளவுக்கே நம்ம கோல்டு ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறோம். அப்போ நெக்கை சுற்றி ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் வந்து தெரியும். ஸோ அதுக்காண்டி அந்த கேப்பை கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறோம். நம்ம இந்த ஸ்டோனை சுற்றி ஜரியும் போடலாம், பீட்ஸும் வச்சுக்கலாம். நம்ம பீட்ஸே வச்சுக்கிடுவோம், கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து கிராண்டாக காட்டும். நம்ம கல்லை சுற்றி நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டோன் வந்து நம்ம காய விட்டு பாருங்கள், இந்த ரவுண்டு ஸ்டோனை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்குறோம். அது மாதிரி ரவுண்டு ஸ்டோனை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம கொடுக்கணும். பாசி அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா ரவுண்டு ஷேப்பு நம்மளுக்கு வராது. ஸோ நம்ம பாசி குத்துறதுல தான் இருக்குது. கம்மியான பாசி, அதாவது 2 குத்தலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம திலகம் ஸ்டோனுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு முடிக்கிறோம் இல்லையா, ரவுண்டுக்கு அப்படி இல்லை, கரெக்டான ஷேப்புக்கு கரெக்டாக வச்சு முடிக்கணும். இது மாதிரி எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து நெக்கை சுற்றி நம்மளுக்கு ஒரு கெட்டி ஒர்க்காகவும் பார்க்க நல்லா லுக்காகவும் தெரியும். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியான டிசைன், நீங்கள் தொட்டிங்கன்னா ஒரு நாளில் ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ரொம்ப ஸ்லோவாக போடுறவங்க அப்படின்னா கூட 1 டே கூட எடுத்துக்கலாம். 2 நாளில் நம்ம முடித்தா நம்மளுக்கு சரியான ரேட் வரும் இல்லையா? நம்ம 2000 ரேஞ்ச் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது 2 நாளில் ஒரு ஒர்க்கை நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பீட்ஸ் ரேட்டு நம்ம தைக்கிற ரேட்டு நம்மளுக்கு சரியாக வரும். பிகினர்ஸ் வந்து அதை விட்டு தாண்டி போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நெக்கு வந்து நல்லா கெட்டி ஒர்க்காக வந்துருச்சு. நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து ஒர்க்கு வந்து நம்மளுக்கு நெக்கை சுற்றி கரெக்டாக இருக்குது. ஒரே ஷேப்புக்கேவும் நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து புட்டா வைக்கிறத பற்றி பார்ப்போம். புட்டா என்ன வைக்கிறோன்னு பாருங்கள். ஒரு சுகர் பீட்ஸும் ஒரு 4mm பீட்ஸும் புட்டாவாக கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். ஊடு புள்ளி மாதிரி கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். இந்த டிசைனை நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நெக்ஸ்ட் இதோட ஸ்லீவ் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.